அடுத்து ஒரு 3-4 மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு இந்த பணம் தேவைப்படும். பட் ஒரு ஷார்ட் டேர்மில் பார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போடலாம்? அதாவது 1 மாதத்துலையும் தேவைப்படும், 2 மாதத்துலையும் தேவைப்படும், 5 மாதம் கழிச்சு தேவைப்படும், எப்போ தேவைப்படும் எனக்கே தெரியாது. சரியா? ஆனால் நான் இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போகிறேன்னா நீங்கள் யூனிட் கமிட், நான் ஒரு 3 மாதத்துக்கு வைக்கணும், கரெக்டாக 6 மாதம் கழிச்சு அந்த டேட்டில் தான் உங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது ரொம்ப ஈஸியான ஒரு டெட் ஃபண்ட் கேட்டகரி தான் லிக்விட் ஃபண்ட். லிக்விட் ஃபண்ட்லேயோ அல்லது மணி மார்க்கெட் ஃபண்ட்லேயோ போட்டிங்கன்னா இந்த கிராஃப் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே தான் போகும். உங்களுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். இதுவும் 6-6.5% கொடுக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தேவைப்படும், 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் கழிச்சு, 3 வருஷத்துக்குள்ளார இந்த டியூரேஷன் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் நீங்கள் போடலாம். எஃப்டியை விட ஒரு 1% அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் லைட்டாக பாருங்கள், ஒரு சின்ன நிகழ் இருக்கும். ஓகேங்களா? இது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ரெப்போ ரேட்டு, ஆர்பிஐ வட்டி விகிதங்களை எப்படி மாற்றுகிறது, இதை பொறுத்து தான் இது மாறும். இந்த 3 கேட்டகரிக்குள்ளார நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நீங்கள் நெகட்டிவ்லாம் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கு மேலே கில் ஃபண்ட்ஸு, லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்க்கு புரியாமல் உள்ளார போய் குதிக்காதீங்க. இது நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக பாண்ட்ஸில் போடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த 11-12% பார்த்தீங்கன்னா 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன ஆல்டர்னேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் தான் ஆல்டர்னேட். ஸோ இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இந்த டெட் ஃபண்ட்ஸ் பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா @Gopinath_Ravi இதில் போயிட்டு டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெட் ஃபண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸுமே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. இது நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக பாண்ட்ஸ் பக்கம் போக மாட்டீங்க. கொஞ்சம் பொறுமை வேணுங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இஷ்டத்துக்கு போடவே போடாதீங்க. 2018, 2019 ஐஎல்எஃப்எஸ்ஸு, எஸ் பேங்க்கு நிறைய பாண்ட்ஸ்லாம் 0 ஆயிருக்கு. ஆர்பிஐ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு மேண்டேட் ஒன்று கொண்டு வந்து கொஞ்சம் லிக்விடிட்டியை டைட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்ஸ் கிட்டேருந்து போகிற சப்ளை ஆஃப் மணி கொஞ்சம் டைட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய கதை கந்தல். பாண்ட்ஸ் எல்லாமே ஒரு BBB பாண்டு, BB பாண்டு, ஏ பாண்டு இதெல்லாம் வாங்குறீங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்கில் இருக்கீங்க. சும்மா போயிட்டு தெரியாமல் போடாதீங்க. ஒரு 5,000 10,000 போடுறீங்கன்னா கூட அது எதுக்கு போடுறோம், என்ன பண்ணுறான் அதை வச்சு அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து யோசிங்க. சேஃபர் அசட் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் டெட் ஃபண்ட்ஸ். இதை பற்றி ஓரளவு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.